பக்தி பணித்து பரவும் அடி நல்கி சுத்த உரையால் துரிசர சோதித்து சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலால் சித்தம் இறையே சிவகுருவாமே. அதாவது சிவபெருமானே குருநாதராக வருகிறார். குருநாதர் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல. உயிர்களாகிய நமக்கு, அதுவும் குறிப்பா சகல வர்க்கத்தாராகிய நமக்கு இறைவன் மானிடச்சத்தை தாங்கி குருநாதராகத்தான் எழுந்தருள்வான் என்பதை மறந்துவிடக்கூடாது. குருநாதரா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, நம்மை நெறிப்படுத்துகின்றான். ஆசிரியன் அல்லது குருநாதன் என்று சொல்லுகிறோம். ஆசு அப்படின்னா குற்றம், இரியன் அப்படின்னா நீக்குபவன். அப்ப குருநாதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர்களாகிய நம்மிடத்திலே இருக்கின்ற குற்றத்தை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை சிவத்தோடு ஒன்றுவிக்கின்ற செயலை செய்பவரே குருநாதர். பக்தி பணித்து பரவும் அடி நல்கி சுத்த உரையால் துரிசர சோதித்து. குருநாதர் என்ன பண்ணுவார்? இப்படித்தான் வழிபாடு செய்யணும், இப்படித்தான் பூசை பண்ணணும், தோற்றத்தால் இப்படித்தான் இருக்கணும், திருநீறு பூசி இருக்கணும், உருத்திராக்கம் அணிந்திருக்கணும், நாள்தோறும் திருமுறைகளை படிக்கணும், சிவபூஜை செய்து உய்வு பெறணும், இப்படியெல்லாம் நமக்கு அவர் அறிவுரை கொடுப்பார். சுத்த உரையால் துரிசர சோதித்து. நல்ல ஞானத்தை போதிக்கிறார் இல்லையா, அதுக்கு பேர் சுத்த உரைன்னு பேர். இன்னும் சொல்ல போனா, நம்முடைய காதுல அஞ்செழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்றாரு இல்லையா குருநாதர், அதுக்கு பேர் சுத்த உரைன்னு பேரு. அந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் இடையராது சொல்ல சொல்ல அது நம்மளை என்ன பண்ணணும்னா தூய்மைப்படுத்தும். துரிசர சோதித்து. துரிசுனா குற்றம். அது மட்டும் இல்லைங்க, ஆசிரியர் நமக்கு என்ன துணை செய்கிறான்னு தெரியுமா? சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டலால். சத்து இது, அசத்து இது, சதசத்து இதுன்னு ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுறான். சத்து சிவம், சதசத்து உயிர்கள், அசத்து இந்த உலகம் அல்லது அக்னி பொருள்கள். சத்து என்பது பதி, அசத்து என்பது பாசம், சதசத்து என்பது பசுவாகிய நாம. ஆக இந்த முப்பொருள் உண்மையை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்க? இது போல வகுப்புகளுக்கு ஒரு ஆசிரியர் வாயிலாக அந்த பாடத்தை கேட்கும் போது தானே நமக்கு அந்த தெளிவு பிறக்குது. எனவே ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தத்துவத்தை எல்லாம், இந்த உண்மையை எல்லாம் யாரோ ஒரு மானிடன் யாரோ ஒரு மானிடருக்கு சொல்லிவிட முடியுமானா முடியாது. சிவபெருமான் தான் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறான். உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற சிவபெருமான் தான் ஆசிரியன் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அந்த சிவம் என்ன பண்ணும் அப்படின்னா, குருநாதராக மானிடச்சத்தை தாங்கி உணர்த்தும். எனவே குருநாதரை மனிதர் நினைச்சிடாதீங்க. சித்தம் இறையே சிவகுருவாமே. சிவமே குருவா வருது என்பதுல தெளிவா இருங்கள் என்று சொல்லி நம்முடைய திருமூல நாயனார் நமக்கு சொல்லுகிறார்.